அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். என்னதான் கோவிலில் அதிசயங்கள் நடந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஆச்சரியங்கள் கோவிலில் இருக்குது. அந்த வகையில் தற்போது ஒரு மிக பெரும் அதிசயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சங்கு தீர்த்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குளத்தில் சங்கு தோன்றக்கூடிய அதிசயம் நடந்துட்டுருக்கு. அது தினம்லாம் நடக்கிறது இல்லைங்க. 12 வருடத்திற்கு ஒரு முறை இந்த அதிசயமான சங்கு தானாகவே அந்த குளத்தில் தோன்றி மேலே வருமா. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் தற்போது நடந்திருக்கிறது. அதுவும் இப்போ இந்த மகா சிவராத்திரி நடந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மகா சிவராத்திரியை ஒட்டி தற்போது சங்கு பிறந்திருக்கிறதா ஏராளமான பக்தர்கள் சங்கை தரிசனம் செய்ய குவிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி நேரத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வராங்க. அது என்ன சங்கு குளம், அது என்ன குளத்தில் இப்படி சங்கு தோன்றுகிறது, அது ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுது, இது பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த சங்கு குளத்தையும் அந்த குளத்தில் தோன்றக்கூடிய சங்கையும் பார்த்து வழிபட்டிருக்கீங்க, இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி ஓம் நமச்சிவாய என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாயமந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். திருக்கழுக்குன்றம் சங்கு தீர்த்த குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி அதிசயமான ஒரு சங்கு பிறந்து வரும். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அத்திவரதர் அப்படின்னு பார்க்கும்போது 40 வருடத்துக்கு ஒரு முறை குளத்தில் இருந்து வெளியில் வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மக்கள் வணங்குவதற்காக இருந்துட்டு பிறகு குளத்துக்குள்ளே போவார். அதே போல் இந்த குளத்தில் இருந்து இப்படி ஒரு அதிசயமான சங்கு தோன்றுவது மிக பெரும் கடவுளுடைய ஒரு அனுகிரகமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது இந்த திருக்கழுக்குன்றம் குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தானாகவே இந்த அதிசய சங்கு பிறந்து வரும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சங்கை தரிசனம் செய்து வருவாங்க. அதில் குறிப்பிட்டு தற்போது மகா சிவராத்திரியை ஒட்டி சங்கு பிறந்திருக்கிறதால ஏராளமான பக்தர்கள் இந்த சங்கு தரிசனத்திற்கு குவிந்து வராங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற தலத்தில் ஒன்றானது தான் திருக்கழுக்குன்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருக்கழுக்குன்றத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் இந்த வேத கிரீஸ்வரர் கோவிலும் ஒன்று. இது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய 28வது தேவாரம் பாடல் பெற்ற தலம். இந்த தெய்வம் முதல் தீர்த்தம் வரை இந்த கோவிலின் ஒவ்வொரு அம்சமும் ஆர்வமுள்ள பார்வையாளர்களையும் பக்தர்களையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம். பல அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய கோவில்கள் நம்ம தமிழகத்தில் எத்தனையோ கோவில்கள் இருக்குங்க. அதே போல தான் இந்த வேதகிரீஸ்வரர் கோவிலும் பல 100 வருடங்களாக ஒரு ஜோடி கழுகுகள் இந்த இடத்திற்கு வருகை தந்ததால இந்த நகரம் பக்ஷி தீர்த்தம் என்றும் இங்கு அழைக்கப்படுது. மேலும் 2 கழுகுகள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக வேதகிரீஸ்வரரை வழிபடுவதற்காக மலைக்கு வந்த வரலாற்றின் காரணமாக இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கழுக்குன்றத்தில் தினசரியும் பிற்பகல் நேரத்தில் 2 கழுகுகள் கோவிலின் மேல் தோன்றி இறைவனை வழிபாடு செய்யும். பிறகு அவர்கள் ஒரு பாறையில் இறங்குவாங்க. அங்கு கழுகுகளுக்கு உணவு படைக்கப்படும். இந்த கழுகுகள் உணவை
எடுப்பதை பார்ப்பது ஒரு அரிய அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த அதிசயத்தை காண நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வேதகிரீஸ்வரருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த புனித கழுகுகள் பிரம்மாவினுடைய மகன்கள் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அவர்கள் செய்த பாவங்களுக்காக சிவபெருமான் பூமியில் கழுகாக பிறக்க சபித்தாராம். சாப விமோச்சனம் அடைந்து தங்களுடைய அசல் வடிவங்களை மீண்டும் பெறவும் அவர்கள் கலியுகத்தின் இறுதி வர இந்த கோவிலின் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்றும், இந்த புனித கழுகுகள் திரேதா யுகத்தில் சண்டன் மற்றும் பிரசண்டன் என்றும், கிருதா யுகத்தில் சம்பாதி மற்றும் ஜடாயு என்றும், துவாபர யுகத்தில் சம்யுக்தன் மற்றும் முகுந்தன் என்றும், கலியுகத்தில் அவை இப்போது பூசா மற்றும் விதாகா என்றும் அழைக்கப்படுதுங்க. திருக்கழுகுன்றம் நகரில் வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் மற்றும் தமிழ் கோவில் என சொல்லப்படக்கூடிய பக்தவச்சலேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கு. இதில் தள கோவில்களின் கீழ் ராஜகோபுரம் சன்னதி தெருவின் கடைசி பகுதியில் 12 ஏக்கர் பரப்பளவில் சங்கு தீர்த்த குளம் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. இதன் புராண வரலாறு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது மார்க்கண்டேயர் அனைத்து சிவாலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துட்டு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்ததாகவும், அப்போது சிவபெருமானை வழிபடுவதற்காக தீர்த்தம் எடுக்க பாத்திரம் இல்லாததால் இந்த குளத்தில் தீர்த்த பாத்திரம் வேண்டி சிவபெருமான வணங்கியதாகவும், இதையடுத்து இந்த குளத்தில் சங்கு ஒன்று பிறந்து கரை ஒதுங்கியதாகவும், இந்த சங்க சுவாமியே வழிபாட்டுக்கு வழங்கியதாகவும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு சொல்லுதுங்க. இதன் மூலமாக இந்த குளத்துக்கு சங்கு தீர்த்த குளம் என்று பெயர் வந்திருக்கு. மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கும் வைபவம் நடைபெற்று வரும். இவ்வாறு பிறக்கக்கூடிய சங்கு குளத்தில் கரை ஒதுங்கியதும் இந்த கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளும் சங்கு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும். மேலும் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார நாளில் மலை மீது வேதகிரீஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய 1008 சங்காபிஷேகத்தில் குளத்தில் பிறந்த சங்கு முதன்மை பெறுங்க. சங்கு தீர்த்த குளத்தில் மார்க்கண்டேயர் காலத்தில் சங்கு பிறந்த பிறகு 1939ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி சங்கு தோன்றியது. பிறகு 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் 1976ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் சங்கு பிறந்தது. 1988ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதியும் 1999ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதியும் சங்கு பிறந்திருக்கு. இதே போல் கடந்த 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சங்கு பிறந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தீர்த்த குளத்தில் சங்கு பிறந்திருக்கு. உப்பு நீரில் சங்கு உற்பத்தியாகும் என்ற நிலையில் குளத்து நன்னீரில் சங்கு பிறப்பது ரொம்ப ரொம்ப ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க. இதனால் வேதகிரீஸ்வரரை தரிசிக்க வரக்கூடிய வட மாநில பக்தர்கள் உட்பட அனைவரும் இந்த குளத்தில் நீராடி மலையை கிரிவலம் வந்து சுவாமியை வழிபடுறாங்க. மேலும் ஏற்கனவே இந்த குளத்தில் பிறந்த சங்குகளை பக்தர்கள் தரிசிப்பதற்காக கோவிலில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதே போல் இந்த சங்கு பிறந்ததை முன்னிட்டு காலை முதல் மாலை வர பொதுமக்கள் சங்கை தரிசனம் செய்து வந்திருக்காங்க. இதையடுத்து மாலை சிவாச்சாரியர்கள் குருக்கள்கள் மூலமாக சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டு மேலதாளங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக பக்தவச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு சென்று சங்கை வைக்கப்பட்டிருக்குங்க. புதிதாக பிறந்த இந்த சங்கை செங்கல்பட்டு மாவட்டம் அனைத்து அதிகாரிகளும் பார்த்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சங்கை காண்பதற்காக வெளி ஊர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நிறைய பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கு வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த சங்கு குளத்திற்கு போயிருக்கீங்க, வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காலாகாலம் தொட்டு இந்த 12 வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அதிசயத்தை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. சிவராத்திரி விழா நடைபெற்ற இந்த நிலையில தான் இந்த குளத்தில் புதிய சங்கு வெளியே வந்ததை பக்தர்களுக்கு ரொம்பவே விசேஷமாக பார்க்குறாங்க, மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சங்கு தோன்றிய அதிசய சங்கு குலத்தை பற்றி ரொம்ப நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.